அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லம் வயர் பேக்ஸ். இந்த இதுல வந்து நம்ம ஒரு ரோல் வந்து எடுத்திருக்கோம் வயரு. அதே மாதிரி 100 கிராம் பீட்ஸ் வந்து ரவுண்டு பீட்ஸ் எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு குட்டி கூட வந்து போடலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து ஸ்கேல்ல வந்து நம்ம 4 அடி வந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 இந்த மாதிரி 4 அடியில நம்ம வந்து மொத்தம் 12 வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போறோம். ஃபுல்லா எடுத்துட்டு காட்டுறேன். பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரன்னிங் வயர் இந்த சைடு எடுத்துக்கணும். ரன்னிங் வயர் எடுத்துட்டு நம்ம வந்து வெட்டி வச்சிருந்தோம்ல, அதுல வந்து ஈக்குவலா மடிச்சு இந்த மாதிரி வந்து இந்த வயரையும் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஈக்குவலா மடிச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த வயரை வந்து இப்படி அளவு எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 7 அடி போட போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து வயர் விட்டாலே போதும். சரிங்களா? எப்பயும் போல நம்ம வந்து இப்படி மடக்கி நார்மல் நாட் போட்டுறணும். இப்ப தெரியுதா நல்லா? இப்போ அதே மாதிரியே வந்து எல்லா வயருமே வந்து ஜாயின் பண்ணி விடணும். இது வந்து கிளாஸ்ல பீச் கலர் வயர், அதனால வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும். ரொம்ப லைட் ஆரஞ்சும் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மாதிரி லைட் மைல்டு கலரு, ஆனா ஒயிட்டாவும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். நீங்க வந்து மடக்கி ஆல்ரெடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி வச்சா 12மே ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 12மே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி விட்ட அளவுக்கு இருக்கும், நம்ம சேர்த்து வந்து வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இருக்குல்ல, இப்போ நம்ம ஒன்னு இது போட்டுட்டோம். சரிங்களா? ஒரு இது போட்டுட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து மேல 3 கீழே 3 போட்டு மொத்தமா 7 போட போறோம். அதாவது இங்க 3 இங்க 3 போட்டு மொத்தமா எடுக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எப்பயும் போல அதே மாதிரி அளவு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல நம்ம நார்மல் நாட் போட்டு, நார்மல் அடியில நார்மல் நாட் போட்டு வச்சுட்டோம். சரிங்களா? இதே மாதிரிதான் நம்ம வந்து ஃபுல்லா போடணும். இப்ப இந்த இதை போட்டுட்டு இப்படி அளவு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அளவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. மேல 3 கீழே 3 போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நான் வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். 7 இது போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 7 இதை வச்சு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மேல வந்து 2 சுத்து வந்து எழுப்ப போறோம். அது வந்து லேடர் நாட்ல எழுப்ப போறோம். ஸோ எப்பயும் போல நம்ம வந்து இந்த இதுல இருந்து எதுல இருந்து வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு 2 சுத்து வந்து லேடர் நாட்ல போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 சுத்து வந்து லேடர் நாட்ல போடணும். எப்பயும் போல நார்மல் நாட்லயே சுத்தி போடணும். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வந்து கார்னர் வந்து நம்ம டேன் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப கார்னர்ல வந்து இப்படி வச்சு கார்னர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா திருப்புங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கேப் இல்லாம நம்ம வந்து திருப்பணும். இந்த மாதிரி நீங்க இப்படி இது பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சுட்டு இங்கேயும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி இழுத்து விடுங்க.
இப்படி இழுத்து விட்டுறப்ப உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நல்லா வந்து ஃபினிஷிங்கா வரும். இங்கேயும் ஜாயின் பண்ற மாதிரி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு நம்ம வரணும். நான் இங்க வந்தோடனே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு சுத்து வந்து சுத்தி முடிச்சிருக்கேன். சுத்தி முடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம லேடர் நாட் போடணும். அதுக்காக நம்ம இந்த வயரை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பேக்ல வந்து இழுத்து விட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை பின்னாடி இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இந்த இதுக்கு இந்த லூப்புக்குள்ள இந்த வயரை விட்டுறணும். ரன்னிங் வயரை விட்டுட்டு நம்ம இந்த இது இருக்கும்ல, இந்த நாட்டோடது இந்த வயர் இருக்கும்ல, இதை எடுத்து நம்ம இதுக்குள்ள விட்டுறணும். சரிங்களா? விட்டுட்டு எப்பயும் போல நம்ம வந்து 2 சைடுமே இழுக்கணும். இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க. மேல வர மாதிரி இழுத்துக்கோங்க. அப்பனாதான் உங்களுக்கு வந்து இந்த நாட் வந்து இதுக்கு மேல வந்து நிக்கும். இதுக்கு மேல வந்து நின்றாதான் நம்மளுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே தெரியாம நல்லா நீட்டா வந்து முடியும். இப்ப பாருங்க, எந்த டிஃபரன்ஸுமே தெரியாம இதுக்குள்ள நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்ப அதுக்கு மேல அப்படியே ஒரு சுத்து மறுபடியும் இந்த ரன்னிங் வயரை எடுத்து எப்பயும் போல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி ஒரு சுத்து போட்டு இங்கனக்குள்ள லேடர் நாட் முடிக்கணும். முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியா. இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல நம்ம வந்து உள்ள சொருகி விட்டுலாம். அதே மாதிரி முன்னாடி நம்ம இது பண்ணதையும் இங்க சொருகி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சொருகி விடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைட்னஸ் கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு கூட. சரிங்களா? இப்போ இது வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறோம். இந்த மாதிரி நான் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இதா வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்னு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சில பீட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வயர் பெருசா இருக்கும், நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து இதா இருக்கும். சில இதுல வந்து சொருக முடியாது. அப்படின்றப்ப நீங்க வந்து மேல வந்து கூர்மையாக்கிக்கோங்க வயரை. சரிங்களா? இது வந்து நல்ல லேசான வயரு அப்படின்றனால உள்ள வந்து நம்மளால வந்து ஜாயின் பண்ண முடிஞ்சுச்சு. இதே மாதிரி நீங்க வந்து ஃபுல்லா வந்து சொருகிக்கோங்க. எல்லாத்துலயுமே வந்து ஒரு இது வந்து நீங்க சொருகிக்கோங்க, ஒரு பீட்ஸ். இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லா வந்து சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து எல்லா இதையுமே வந்து உள்ள வந்து மணியை ஃபுல்லா கோர்த்துட்டேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயும் போல லேடர் நட் போட்டு மேல வந்து எழுப்ப போறோம். நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. நான் இந்த இதுல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்றேன். எப்பயும் போல நீங்க வந்து நார்மல் நாட்டு தொடர்ந்து நீங்க போட்டா போதும். சரிங்களா? டிஃபரன்ஸ் இல்லாம கொஞ்சம் இறுக்கமா போடுங்க. அப்படின்னாதான் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி போட்டாதான் இந்த இதுவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி போட்டையில தான் இந்த இதுவும் நல்லா நிக்கும். நம்மளுக்கு பீட்ஸும் ஏத்தி இறக்கி இல்லாம அந்த மாதிரி வந்து நல்லா பெர்ஃபெக்டா வந்து நிக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்னென்ன வீடியோ வேணுமோ கேளுங்க, அதை வந்து அப்லோட் பண்றேன். இவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம வந்து எத்தனை சுத்து போடணும்னா 7 சுத்து வந்து இதே மாதிரி நம்ம போடணும். சரிங்களா? 7 சுத்தே போதும், அதிகம்தான். 7 சுத்து இதே மாதிரியே நம்ம லேடர் நாட் போட்டு இங்க பினிஷ் பண்ணணும். அப்படி ஃபுல்லா சுத்தணும். நான் சுத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து 7 நாட் போட்டு நான் வந்து ஃபுல்லா வந்து முடிச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து லேடர் நாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இருக்கு லேடர் நாட் போட்டு இதை வந்து பினிஷிங் பண்ணிருக்கோம். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. இத வந்து உள்ளக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து பாசி வந்து கோர்க்கணும். எல்லாத்துலயும் கோருங்க. மறுபடியும் அதே மாதிரி கீழே நம்ம என்ன ஸ்டெப் செஞ்சோமோ அதே மாதிரிதான் நடுவுல வந்து இதை ஜாயின் பண்றோம். சரிங்களா? இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இத ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க 2 நாட் போட்டோமா, இதே மாதிரியே வந்து மேல 2 நாட், சாரி 3 நாட் போடணும். ஏன் அப்படின்னா இங்க கீழே 2 போட்ட மாதிரி மேல 2 வந்துரும். 3வது நம்ம வந்து மடக்கி விட்டுட்டு அதை சொருகிறதுக்கு இது பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இது ஃபுல்லா போட்டுட்டு நான் 3 நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க மேல 3 போட்டாச்சு, இங்க 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா நம்ம வந்து சொருகிறதுக்கு கரெக்டா அளவு இருக்கு. சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்க போட்டீங்கனாலே வந்து கூட வந்து நல்லா பெர்ஃபெக்டா கரெக்டா சூப்பரா வந்துடும். பாருங்க இவ்வளவு ஸ்பேஸ் கூட இருக்கு. நம்ம சின்னதா போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம சொருகிக்கலாம். சொருகையில நம்ம ஒரு நாட் மடக்கி நம்ம எப்பயும் போல சொருகிக்கலாம். சொருகிட்டு இந்த பீட்ஸுக்குள்ளேயே நம்ம வந்து விட்டு சொருகிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பீட்ஸுக்கு வெளியே விட்டு கூட நீங்க வந்து சொருகிக்கோங்க. உங்களால பீட்ஸுக்குள்ளேயே விட முடியுது அப்படின்னா பீட்ஸுக்குள்ளேயே விட்டு சொருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பீட்ஸுக்கு வெளியே சொருகிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நம்ம வந்து ஃபுல்லா வந்து கூடைய வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. கைப்பிடி நான் வச்சுட்டேன். கைப்பிடி எப்பயும் போலதான் வந்து நார்மல் கைப்பிடி வச்சிருக்கேன். அளவு என்ன அப்படின்னா 2.25 வந்து 3 வயர் எடுத்து உள் வயர் வச்சிருக்கேன். அதே மாதிரி 4.5 அடி எடுத்து 2 வயர் எடுத்து நான் வந்து இத பின்னிருக்கேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. செம்ம பெர்ஃபெக்டா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு வந்து 1/2 ரோல் தான் வந்து இதுக்கு வந்து வந்துச்சு. சரிங்களா? 1/2 ரோல், அதே மாதிரி 3/4 பீட்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. 100 கிராம்ல 3/4 இது அந்த மாதிரி வந்து வந்துச்சு. 75 கிராம் பீட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்க இதே மாதிரி நீங்களும் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.